தென்னாடுடைய சிவனே போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை. இன்று நாம் வெள்ளியங்கிரி மலையை பற்றி காணலாம். இயற்கையின் பேருருவில் இறைவனை காணுகிற மரபு நம்முடையது. வெள்ளியங்கிரியின் 7வது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுத சுயம்பலிங்கம். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சம வடிவிலும் நடுமாடுகிற புனிதமிக்க மலை வெள்ளியங்கிரி. இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாய் நெருங்குவதற்கு சமம். 7 மலைகளை கொண்ட வெள்ளியங்கிரி இறைவனை நேசிப்பவர்களுக்கும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளியங்கிரி. இந்த 7 மலைகளிலும் மனித உடலில் சூட்சமமாக உள்ள 7 சக்கரங்களின் குறியீடு உள்ளது. பங்குனி சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறி வழிபடுவது வழக்கம். ஆண்டு முழுவதும் மலையேற வருகிற பக்தர்களும் உண்டு. மலை முன்பெல்லாம் கை கால்களால் தவழ்ந்து ஏறி வந்த இந்த மலையில் இப்போது படிக்கட்டுகள் வந்துவிட்டன. முதல் மலை செங்குத்தான பாதை கொண்டதாக இருக்கிறது. ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பம் என்று ஒப்பிடலாம். ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோலதான் முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாகவே இருக்கிறது. முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க விநாயக பெருமான் காத்திருப்பார். 2வது மலை பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்து 2வது மலையில் உற்சாகமாக நடையும் போது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறையில் ஏறும்போது புதுமையாயிருக்கும். வழுக்குப்பாறை வந்தவுடனேயே 2வது மலை முடிந்து விட்டதை பக்தர்கள் புரிந்து கொள்கின்றனர். 3வது மலை 3வது மலையும் ஒரு சுனையோடு துவங்கப்படுகிறது. இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கே நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்று ஒரு நம்பிக்கை. இதனாலேயே கைத்தட்டி சுனை என்ற பெயர் வந்தது. 3வது மலை முடிவடைந்த இன்னொரு சுனையில் இதற்கு பாம்பாட்டி சுனை என்று பெயர். பாம்பாட்டி சித்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் நினைவுக்கு வருவதென்னவோ மருதமலைதான். அந்த பாம்பாட்டி சித்தர் இந்த இடத்திலேயும் வசித்திருக்கக்கூடும். குண்டலினி சக்தியின் குறியீடாக பாம்பு இருப்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். மனிதர்களின் குண்டலினி ஆற்றலை ஆட்டுவிக்கிற வல்லமை சித்தர்களுக்கு இருப்பதாலேயே பாம்பாட்டி சித்தர் என்பது ஒரு முக்கிய சொல்லாக விளங்குகிறது. 4வது மலை சமதளத்தில் இருக்கிறது. நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆகவாசப்படுத்தி கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது. இது மண் மலையாக இருக்கிறது. ஒரு புறம் அடர்ந்த வனமாகவும் மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த 4ஆம் மலையில்தான் ஒட்டர் என்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கிறார். எனவே ஒட்டர் சமாதி என்கிற பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர். 5வது மலை பீமன் கலியுருண்டை மலை என்று பெயர் உண்டு. பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்போது வெள்ளியங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது. எனவே பீமன் கலியுருண்டை மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும். அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்கள் எல்லாம் இங்கே உண்டு. 5ஆம் 6ஆம் மலைகள் ஏற்ற இறக்கம் நிரம்பியதாய் ஒன்றோடொன்று நெருக்கமாய் அமைந்திருக்கும். இந்த 2 மலைகளுக்கு நடுவில் சேத்திலை குகை உள்ளது. இந்த குகையில் ஒரே நேரத்தில் 60 முதல் 70 பேர் வரை தங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 6வது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டி சுனை என்று கூறப்படுகிறது. இது நீலி ஆற்றில் சேர்கிறது. இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவமாக இருக்கிறது என்கிறார்கள் பக்தர்கள். 5வது மற்றும் 6வது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை. எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்று பெயர் உண்டு. இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராகவே போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம். 7வது மலை சுவாமி முடிமலை என்ற பெயர் கொண்ட 7வது மலை மேல் ஏறுவது முதல் மலை ஏறியது போல அதே அளவு சிரமமும் சவாலுமானது. இதில் பெரும் பாறைகள் 3ம் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும். அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது. இதை தோரண வாயில் என்று அழைக்கிறார்கள். 7வது மலையில் இருக்கிற சுயம்பலிங்கம் அனைவராலும் வழிபடப்படுகிற வெள்ளியங்கிரி ஈசனாகும். மலையேறி வந்த களைப்பும் நாம் தானா ஏறி வந்தது என்கிற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோயில் கொண்டிருக்கிறார் வெள்ளியங்கிரி ஈசர். கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளியங்கிரி சாரலில் பிரிந்தாலும் இருந்தாலும் முக்தியே கிடைக்கும் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வெள்ளியங்கிரியின்
எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய பயன்களை பெறுவார்கள் என்பது தெய்வீகளில் தெரிவிக்கின்றன. 7வது மலை அருகில் சத்துரு ஸ்ரீ பிரம்மா தன்னுடலை உதறிய இடம். அதற்கு முன்னர் ஏறக்குறைய 2 மாத காலம் அவர் வாழ்ந்த குகையும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமான தியான அதிர்வுகளை கொண்ட இந்த இடங்களில் ஈஷா தியான அன்பர்கள் குழுக்களாக சென்று தியானம் செய்வதுண்டு. அளவு கடந்த தீவிரத்தோடு ஆத்ம சாதனைகளை சத்துரு ஸ்ரீ பிரம்மா மேற்கொண்ட இந்த பகுதிகள் குரு பக்தியும் அர்ப்பணிப்பு உணர்வுகளுக்கும் அசாத்தியமான லட்சிய பிடிப்புக்கும் மௌன சாட்சிகளாய் மகத்தான சாட்சிகளாய் விளங்குகின்றன. வெள்ளியங்கிரி மலை இறைமையின் மகத்துவத்துக்கு மட்டுமின்றி இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்ற மேன்மையான தலம். பற்பல சுனைகளும் சிற்றருவிகளும் உருவெடுக்கும் வெள்ளியங்கிரி மலையில் மூங்கில், தேக்கு, சொதி, புல், சோதிக்காய், மிளகு, திப்பிலி, உதிரவேங்கை, வசுவாசி, வாடா மஞ்சள், காட்டுப்பூ, சிவப்பு கற்றாழை, கற்பூரவள்ளி, இரத்தசூரி, ஏறு சிங்கை, இறங்கு சிங்கை, சோலை, கிழங்கு, கருங்கொடி கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு அரிய தாவரங்களும் மூலிகைகளும் கிடைப்பதாக சித்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மலைகள் பொதுவாகவே மகிமை மிக்கவை. சித்தர்கள், யோகிகள் மற்றும் அருளாளர்கள் பன்னெடுங்காலம் தங்கியிருந்து தவம் புரிந்து தெய்வீகத்தை உணர்ந்த தலம் வெள்ளியங்கிரி. அவர்கள் தெய்வீகத்தை உணர்ந்ததோடு நில்லாமல் அதனை உணர்த்தும் விதமாய் அதிர்வுகளையும் நிரப்பியிருக்கிற மலை வெள்ளியங்கிரியாகும். மண்ணுலகம் சிறக்கவும் அருள் நெறியில் ஈடுபட்டு மக்கள் தங்களை உணரவும் வேண்டிய வழிகாட்டுகளை வழங்குகிற அருட்களஞ்சியமாய், பேரருளின் பிரம்மாண்டமாய், தென் கைலாயமாய் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளியங்கிரி மலை தெய்வீகத்தின் உறைவிடம், ஞானத்தின் நிறைகுடம். இத்தகைய புனிதம் வாய்ந்த வெள்ளியங்கிரி மலைக்கு சிவாங்கா விரதமிருந்து யாத்திரை செல்லும் வாய்ப்பு ஆண் சாதகர்களுக்கு மட்டுமே உண்டு. 42 நாட்கள் சிவாங்கா விரதமிருந்து கடைசி நாள் வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்துடன் யாத்திரை நிறைவேறும். நாட்டின் தென்கோடி முனையிலே சிவனையே மணப்பேன் என விடாப்பிடியாய் நின்ற ஒரு பெண், தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கிக்கொள்ள ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு பெண், ஈசன் இந்நாளுக்காக தன்னை அடைய வேண்டும் என்று உறுதியெடுத்து கொண்ட பெண், ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் என சூளுரைத்தார். இதனை அறிந்த சிவன் அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர இடையில் சதி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாமல் போகிறார். அந்த பெண்ணும் நின்றபடியே உயிர் துறந்திருக்கிறாள். இன்று கூட அவள் கன்னியாகுமரியாய் நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இதுவே இந்தியாவின் தென்கோடியில் கன்னி கோவிலாய் உயர்ந்து நிற்கிறது. தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய இயலவில்லையே என மனஞ்சோர்ந்த சிவனுக்கு தான் விசனத்தை கரைக்க ஓர் இடம் தேவைப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையின் மீது ஏறியவன் அதன் உச்சியிலே வந்தமர்கிறார். ஈசன் ஆனந்தத்தில் அமரவில்லை, தியானத்தில் அமரவில்லை, ஒருவித கோபத்திலும் மனச்சோர்விலும் வந்தமர்ந்திருக்கிறார். இங்கு கணிசமான நேரத்தை அவர் செலவிடுகிறார். எங்கெல்லாம் சிவன் அமர்ந்திருக்கிறாரோ அவ்விடத்தை எல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்து வந்தனர். அதனாலேயே வெள்ளியங்கிரியை மக்கள் தென் கைலாயம் என அழைக்க துவங்கினர். இது வெறும் மலையல்ல, ஒரு ஆலயம். அற்புதமான பல உயிர்கள், கடவுளும் பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் வாழ்ந்தவர்கள், அத்தனை மாண்புடன் அருளுடன் இங்கு வாழ்ந்தவர்கள் இம்மலைகளில் தன் பாதங்களை பதித்திருந்திருக்கின்றனர். தாங்கள் அறிந்தவற்றை எல்லாம் இம்மலைகள் உள்வாங்கிக் கொள்ளும் வண்ணம் செயல் புரிந்திருக்கின்றனர். கோவை நகரில் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலம்தான் வெள்ளியங்கிரி. இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி பூண்டி என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு பூண்டி விநாயகர், வெள்ளியங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மன் ஆகிய சன்னதிகளும் கூடிய அழகிய கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சமீபத்தில் 4.5 அடி உயரமுள்ள ஐம்பொன்னாலான நடராஜர் திருவுருவ சிலை மற்றும் 63 நாயன்மார்களின் கற்சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர். கோவிலுக்கு முன்புறமாக முருகநாயனார் நந்தவனம் ஒன்றையும் அமைத்துள்ளனர். கோவிலின் வடக்கு பகுதியில் 5 விநாயகர் சிலைகள் அமைந்த பஞ்ச விநாயக மண்டபம் உள்ளது. அடுத்து கல்லினால் ஆன ராசி தூண் வேறு எந்த கோவிலிலும் காணப்படாத ஒன்று. விரிந்த தாமரை மலரின் நடுவில் உள்ள தண்டில் 9 தாமரை மலர்கள் அடுக்கி வைத்தாற்போல உருவாக்கி உள்ளனர். மேல் பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஒரு அழகிய அன்னப்பச்சியின் திருவுருவத்தையும் அமைத்துள்ளனர். விரிந்த தாமரை மலரின் கீழ்ப்பகுதியில் 12 ராசிகளை சிற்பமாக நேர்த்தியாக செதுக்கியுள்ளனர். தென் கைலாயம், அகத்தியர் தவம் புரிந்த புண்ணிய மலை வெள்ளியங்கிரி. இறைப்பயணம்.
கைலாயம் என்பது சிவனின் யோக உறைவிடமாக இருக்கின்றது என்பதை விட சிவன் கைலாயமாக காட்சி தருகிறார் என்பது உண்மை. அது பல யோகிகளின் ஞான புதையலாகவும் இந்த மத புண்ணிய ஸ்தலமாகவும் இருக்கின்றது. மேலும் வழக்கில் நாம் கைலாயம், மத்திய கைலாயம் மற்றும் தென் கைலாயம் என்றும் கொண்டுள்ளோம். இதில் கைலாயம் அனைவரும் அறிந்த இமயமலையில் இருக்கின்றது. மேலும் மத்திய கைலாயம் திபெத்தில் உள்ளது. நாம் அறிந்து கொள்ள இருக்கும் தென் கைலாயம் பாரத கண்டத்திலேயே கொங்கு நாட்டு கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தென்னகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணிய தலம் சுயம்புலிங்கமான அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாக விளங்குகிறது. இறைவன் பஞ்சலிங்க கேசவனாக இங்கு 6 அடி அகலமுள்ள சிறிய குகையில் சிவன் பஞ்சலிங்கங்களாக அருள் பாலிக்கிறார். தென் கைலாயம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து வருகிறார். அதுதான் கோவை மாவட்டத்தில் இருக்கும் வெள்ளியங்கிரி மலைக்கோவில். எல்லாரும் ஒரு வாட்டி வந்து இங்கே தரிசனம் பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. தற்போது ஆண்கள் மட்டுமே 6 வயதுக்கு மேற்பட்டு 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மட்டுமே இந்த வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சில குறிப்பு அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் முதலில் படித்து பார்த்துவிட்டு செல்லவும். நன்றி.